அந்த வரிசையில் வந்துட்டு உங்கள் பேரை பார்த்துட்டு தியேட்டருக்கு ஆடியன்ஸ் வந்தாங்க. இப்போ நீங்கள் திடீர்னு வந்து நடிகராகிட்டதுனால சொகுசாக வந்துட்டு நடிச்சுட்டு போயிடலான்ட்டு நினச்சி அந்த கிரியேட்டர் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் இருக்காரா, இல்லை அவர் வந்து ஓய்வு எடுத்துட்டு நடிகராக மாறிட்டாரா, முழு நேரம் நடிகரா? எப்பவுமே டைரக்டர் தாங்க. ஆக்டிங்கிறது ஓகே. ஃபஸ்ட்டு சாணிக்காயுதம் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி என் ஃப்ரெண்டு அவர் டைரக்டர் எல்லாம் பண்ணதால தான் நான் பண்ணே தவிர, ப்ளஸ் எனக்கு ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்தது. ஒரு ஆக்டிங் கஷ்டமா இல்லை டைரக்டிங் கஷ்டமா அப்படின்ட்டு. சரி பார்க்கலாம், நடித்து பார்த்தா தான் தெரியும் போல இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னே ஒரு 5-6 நாள் ஷூட்டிங் கழிச்சு அட கடவுளே, ஆக்டிங்னா இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கா? கையை பார்த்துக்கணும், காலை பார்த்துக்கணும், மூஞ்சியை பார்த்துக்கணும், அங்கே பார்த்துக்கணும், இங்கே பார்த்துக்கணும். நம்ம பாட்டுக்கு ஒரு திரிஞ்சு நம்ம ஒரு படம் எடுக்கிறது வேறு.